இங்க இந்த ஊர்ல பஸ் ஸ்ட்ரைக்னால எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இடம் தர முடியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் உனக்கெல்லாம் இடம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ரொம்ப நேரமா இப்ப நின்னுட்டே இருக்கா. அப்ப ஒரு ஆட்டோ வருது, நீ போலான்னு எந்திரிச்சு போய் கேக்குறப்ப அந்த ஆட்டோ நிக்காமே போயிடும். அந்த கேப்ல இந்த பொண்ணு அவன் பிளேஸ்ல வந்து உட்காந்துருவா. அதுக்கு முறைச்சிட்டு பக்கத்துல இருக்க பிளேஸ்ல போய் உட்கார போவான். அதுக்கு பக்கத்துல இருக்க போய் இருக்கிறதே கொஞ்சம் இடம் தான் அப்படின்னு அவன் 2 பேர் உட்கார பிளேஸ்ல ஒரு பேர் உட்காந்து இப்படிதான் ப்ரோ அப்படின்றான். அப்போன்னு பார்த்து ஒரு பிரெக்னன்ட் லேடி வருது. அவளுக்கு மட்டும் எல்லாருமே இடம் கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது அவ ஷூட்டிங்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு. அந்த பொண்ணு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப ஒரு ஆட்டோ வருது. அதனால அந்த பொண்ணு ஏற போறப்பதான் தெரியுது அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு. அவளும் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சிருப்பா. அப்பதான் கேட்பா, நீங்க பிரெக்னன்ட்டா அப்படின்னு. ஆமா 6 months அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் சாரிங்க, நீங்க பிரெக்னன்ட் தெரிஞ்சிருந்தா நான் எந்திரிச்சிருப்பேன், நீங்க குண்டா இருக்கவும் எனக்கு தெரியல அப்படின்றான். அவளும் நம்ம படிக்கிற புராண கதையில இருந்து நடிக்கிற சினிமா படம் வரைக்கும் உருவக்கேலி பண்ணி தானே சிரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஃபேக் பிரெக்னன்ட் லேடிக்கு கொடுக்கறது ஒரு சமுதாய பொறுப்புனா உடம்ப வச்சு கேலி பண்ணாம இருக்கிறது சமுதாய பொறுப்பு தான் அப்படின்றா. அப்புறம் இந்த கதையை நீ அட்டையாசி சொல்லும் போது குண்டான பொண்ணுன்னு சொல்லாம என் பேரு ராணி தான், ராணின்னு சொல்லு அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு போறா.